ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி கடகலக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலன் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். மார்ச் 29 முதல் ஏப்ரல் 7ஆம் தேதி வரைக்கும். மார்ச் 29 சனி பயிற்சி, சனிக்கிழமையும் கூட. கடகத்துக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார் முதல் நாள். அந்த நாளில் சனியை போல தான் நமக்கு பலன் இருக்கும். சனி குருனுடைய நட்சத்திரத்தில் பலன் தர்றாரு. குரு நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். சனியினுடைய உப நட்சத்திரமும் சந்திரனாக இருக்கிறதுனால அகம் சார்ந்த நன்மைகள், கோயிலுக்கு போகிறது அல்லது நம்ம பிரியமானவர்களை சந்திக்கிறது, ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது டீல் பண்ணுறது, அக்ரிமெண்ட் போடுறது, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது டீல் பண்ணுறது, கம்யூனிகேஷன் எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். நல்ல நாள். மார்ச் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ரேவதி நட்சத்திரம். அதாவது முதல் நாள் சனிக்கிழமையே இரவு 7:26க்கு ரேவதி தொடங்கிறது. இந்த ரேவதிங்கிறது புதனுடைய நட்சத்திரம். புதன் நமக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கார், 9ஆம் இடத்துல இருக்கார். சந்திரனாகவும் சுக்கிரனாகவும் வேலை பார்த்து 9ஆம் இடத்துல 5 கிரக கூட்டணி. அதனால் இந்த 10 நாட்களுமே பார்த்திங்கன்னா உற்பத்தி சார்ந்த விஷயத்துக்கு நல்லா இல்லைன்னு தான் எடுத்துக்கணும். ஆனால் அகம் சார்ந்த நன்மைகள் இருக்குது. இப்போ ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு டிரான்ஸ்போர்ட்டு, கம்யூனிகேஷன், கன்சல்ட்டிங், இது சினிமா போன்ற கலைத்துறைகள், அனைத்து விதமான மூளை உழைப்புக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த 10 நாட்களுமே. ஏன்னா கிரக சேர்க்கை அத்தனையும் அங்கே இருக்குது. லாபத்தில் இருக்கிற குரு மாதிரியே சில இது பண்ணுறாங்க. அதே மாதிரி 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சனி மாதிரியே கிரகங்கள் வேலை செய்து வரிசையாக அந்த நட்சத்திரங்களும் வருது. அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை 4:34 வரைக்கும் ரேவதி, அதுக்கப்புறம் அஸ்வினி நட்சத்திரம், கேதுனுடைய நட்சத்திரம் நமக்கு 3ஆம் இடத்துல இருக்குது. அதுவும் கம்யூனிகேஷன் தான். ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது டீல் பண்ணுறது, அக்ரிமெண்ட் போடுறது, கமிஷன் வகை, சிறு பிரயாணங்கள் போகிறது, ஞானத்தை தேடுறது. கேது ஞானகாரகன், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆர்டர்கள் கிடைக்கிறது. இதெல்லாமே நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாவது கிடைக்கும். அது அஸ்வினி நட்சத்திரம் மறுநாள் இருக்குது, திங்கட்கிழமை மதியம் 1:44 வரைக்கும் இருக்குது. அது வரைக்குமே அந்த எஃபெக்ட் வேலை செய்யும். அடுத்தது பரணி நட்சத்திரம். 10ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரனை போல் வேலை செய்யுது. அந்த சுக்கிரனும் 9ல் தான் இருக்குது. சுக்கிரன் என்ற நட்சத்திரமும் சனி தான். அதே போல் புதன் என்ற நட்சத்திரமும் சனி தான். சூரியன் என்ற நட்சத்திரமும் சனி தான். இந்த 3 கிரகங்கள் சம்மந்தப்பட்ட நன்மைகளெல்லாம் நமக்கு நடக்கும் பாக்கியஸ்தானத்தில். அதனால் நிறையா கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். புது புது நபர்கள் சந்திப்பு, பிரியமானவர்களோடு பழகுதல், கம்யூனிகேஷன் லைனு, படிப்பு சம்மந்தப்பட்டது, வெளிநாட்டு படிப்பு, வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட பிரயாணம், தீர்த்த யாத்திரை, பூர்வீக சம்மந்தப்பட்ட வழிபாடுகள், பூர்வீக சம்மந்தப்பட்ட ஆசீர்வாதங்கள், தந்தை வர்க்கம் சம்மந்தப்பட்ட நன்மைகள், இதெல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய நல்ல நாள். இந்த சுக்கிரன் நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு 11 மணிக்கு முடியுது காலையில். அதுக்கப்புறம் கிருத்திகை நட்சத்திரம், பரணி முடிஞ்சு கிருத்திகை. சூரியனுடைய நட்சத்திரம். சூரியனும் நமக்கு 9ல் தான் இருக்கார். அவர் புதன் நட்சத்திரத்துக்கு மாறிடுறாரு. புதனும் 9ல் தான் இருக்குது. ஸோ புதன் அப்படிங்கிறது நமக்கு நம்ம ஜனஜாதகப்படி நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உங்களுக்கு தொழில் கிரகமாக அமைஞ்சிருந்தால் இன்றைக்கி தொழில் பலம், கௌரவம் நல்லாயிருக்கும். ஏர்னிங்ஸ் நல்லாயிருக்கும். 2, 6, 10 தொடர்பு இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் 8, 12 தொடர்பு இருந்தால் நல்லா இருக்காது. இதுக்கு தான் நம்ம சிஸ்டத்தில் ஜாதகத்தை கணித்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கோச்சாரத்தை பார்க்குறதுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கோச்சாரம் மட்டுமல்ல, உங்கள் விதி கொடுப்பனையும் அப்பப்போ ரெஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய திசா பலனும் என்னங்கிறத தெரிஞ்சு நீங்கள் வழி நடத்தலாம். ஏப்ரல் 2ஆம் தேதி புதன்கிழமை நமக்கு கார்த்திகை முடிஞ்சு ரோகிணி நட்சத்திரம். லாப ராசியில் சந்திரன், லாப ராசியில் குரு சந்திர யோகமாக வேலை செய்ய போகுது. அற்புதமான நாளாக இருக்கும். அதாவது உறவுகளுக்கு இப்போ நீங்கள் எல்லா விதமான உறவு சார்ந்த நன்மைகள் நடக்கும். குழந்தை பிறப்பு, திருமணம், மூத்த சகோதர சகோதரி, இளைய சகோதர சகோதரி, கலை சார்ந்த நன்மைகள், ஆன்மீகம் சார்ந்த நன்மைகள், மகிழ்ச்சி, குதூகலம்,
குழந்தைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். வியாழக்கிழமை ஏப்ரல் 3ஆம் தேதி மிருகசிரீஷ நட்சத்திரம் காலையில் 7 மணிக்கு தொடங்குது. செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் 12ல் இருந்தாலும் குரு நட்சத்திரத்தில் இருக்கிறனால, குரு 11ல் இருக்கிறனால நமக்கு இன்றைக்கி லாபம்தான் கிடைக்கும். அதனால் நமக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கக்கூடும். உறவுகளுக்கும் சிறப்பாக இருக்கும். ஸ்மார்ட் ஒர்க்கு, கமிஷன் வகை எல்லாமே நல்லாயிருக்கும். பூமி சம்மந்தப்பட்ட ஆதாயம் கிடைக்கும். சகோதர வழி சம்மந்தப்பட்ட நன்மைகள் நடக்கும். இரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி ஸ்பேர் பார்ட் சம்மந்தப்பட்டதோ, பில்டிங் மெட்டீரியல் சம்மந்தப்பட்டதோ, ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டதோ, இது சம்மந்தப்பட்ட நன்மைகளும் நடக்கும். ஏப்ரல் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் காலையில் 5:50க்கு தொடங்குது. ராகுனுடைய நட்சத்திரம். ராகு நமக்கு குருவை போலவும் மறுபடியும் உபநட்சத்திரமே ராகு இருக்கிறதுனால இன்றைக்கும் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, முன்னோர்கள் சம்மந்தப்பட்டது, அதாவது பெரியவங்க வீட்டில் பெரியவங்க சம்மந்தப்பட்டது, குலதெய்வம் சம்மந்தப்பட்டது காரியங்கள்லாம் நல்லாயிருக்கும். ஐடி லைனில் இருக்கவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ப்ராஜெக்ட் மாற்றங்கள், ஒரு சிலருக்கு பிரயாணங்கள், டிரான்ஸ்ஃபரு, இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது. ஏப்ரல் 5ஆம் தேதி சனிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம். குருவனுடைய நட்சத்திரம். குரு லாபஸ்தானத்தில் இருக்கார். சந்திரன் குரு பரிவர்த்தனை நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த குருவனுடைய நட்சத்திரத்தில் தான் ராகுவும் சனியும் சேர்ந்துருக்காங்க. கூட புதனும் சுக்கிரனும் கூட சேர்ந்துடுறாங்க. இத்தனை கிரகங்கள் சேர்றதுனால நமக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படும். பிரியமானவர்களோட நட்போடு பழகிற அமைப்புகள் ஏற்படும். பலவிதம் படிப்புகள், நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். பிஹெச்டி போன்ற கல்விகளுக்கு இப்போ சப்போர்ட்டு கிடைக்கும். அதனால் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு மட்டும் மந்தமாக இருக்கும். இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், டிசைனிங்கோ, கேன்வாஷிங்கோ, மார்க்கெட்டிங்கோ, அட்வர்டைஸிங்கோ இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூச நட்சத்திரம். நம்மளுடைய லக்னத்தில் இருக்கிற நட்சத்திரம் தான் சனியினுடைய நட்சத்திரம். மறுபடியும் 9ஆம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் சேர்க்க. அப்போ சனினுடைய அமைப்பு அப்படிங்கிறது, சனி குரு மாதிரி செயல்படுறாரு. ஆனால் கூட ராகு சேர்றாரு, புதன் சேர்றாரு, சுக்கிரன் சேர்றாரு, சூரியன் சேர்றாரு. இத்தனை கிரகங்கள் அந்த 9ஆம் வீட்டில் இருக்கும்போது மறுபடியும் இந்த பிரயாணங்கள், உறவுகள், இதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. இப்போ சனி உங்கள் ஜனன ஜாதகப்படி 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக வந்திருந்தால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உற்பத்தி சார்ந்த தொழிலில் மூலதனம் போடக்கூடாது. ஒரு பொருளை வாங்கி விற்கிறதுக்கு ஸ்டாக் வச்சு விற்கலாம், கூடுதல் லாபம் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்து அந்த வேலையை செய்யக்கூடாது. ஏப்ரல் 7ஆம் தேதி திங்கட்கிழமை ஆயில்ய நட்சத்திரம் காலையில் 6:24க்கு தொடங்குகிறது. இது புதனுடைய நட்சத்திரம். ஸோ மறுபடியும் புதன் 5 கிரகங்கள் சேர்க்கை. அதனால் உற்பத்தி சார்ந்த தொழில் இல்லாமல் ஸ்மார்ட் ஒர்க்கு, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, ஏஜென்சி, கமிஷன் வகை, எஜுகேஷன் லைனில் அச்சிடுறது, பப்ளிஷ் பண்ணுறது, இது மாதிரி ஒரு கலைத்துறை, அட்வர்டைஸிங் துறை, இதெல்லாம் நல்லாயிருக்கு. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், இடம் மாற்றம், புதிய நபர்களோட சந்திப்பு நல்லாயிருக்கு. மொத்தத்தில் கடகத்துக்கு இந்த அமைப்பு இந்த 10 நாட்களுமே அகம் சார்ந்த நன்மைகள், அதாவது உறவுகள் சார்ந்த நன்மைகள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த நன்மைகள், தெய்வ அனுகிரகம் சார்ந்த நன்மைகள் அத்தனையும் உண்டு என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.